வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டாக்டர் தமிழ். நான் உங்கள் சைபர் டாக்டர் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாமினோட பாக்கெட் பவர் பேங்க் ப்ரோ. இந்த 10,000 mAh பவர் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். இது 33 வாட்ஸ் அவுட்புட்டோட வருது. அதே மாதிரி சோனிக் சார்ஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29-30 வாட்ஸ் எடுத்து சார்ஜ் ஆகிறதும் சீக்கிரம் சார்ஜ் ஆகிக்கும். நம்ம இந்த பவர் பேங்க் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம ஆக்ஷன் கேமராஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பவர் பேங்க், அதாவது நம்ம 2022 வாங்கியிருந்தோம். இது 22 வாட்ஸ் அவுட்புட் சப்போர்ட் பண்ணுச்சு. இன்னுமே இது ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ஆக்ஷன் கேமராஸு, நம்ம மைக்ரோஃபோன்ஸு, வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே நம்ம சார்ஜ் போட்டுருந்தோம். இதில் என்ன பிரச்சனைனா, இது லைட்டாக பல்ஜாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக பார்த்தீங்கன்னா பல்ஜாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது பல்ஜ் ஆனதுனால பேட்டரி ஏதாவது வெடிச்சிருமோ, நம்ம வெளியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சைஸும் அதே மாதிரி தான். நம்ம ஹேண்டியாக இருக்கும், பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்க முடியும். நம்ம காமன் சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். இது 22 வாட்ஸ் அவுட்புட் சப்போர்ட் பண்ணுச்சு. பட் ஆனால் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது பல்ஜ் ஆனதுனால நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னா எதுக்காக நம்ம அந்த பிராண்டை சூஸ் பண்ணுறோம் எம்ஐ அப்படின்னா, இதனோட ரிலையபிலிட்டிங்க. இந்த பவர் பேங்க் அதே மாதிரி தான் ஒரு 10,000 mAh பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 2019 20 வாங்கணும். இது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேட்டரி பல்ஜாக இருக்குது. தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா பேட்டரி பல்ஜாக இருக்குது. ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம கேரி பண்ணுற போது தீ பிடிச்சிரும், பேட்டரி வெடிச்சிரும், பயமாக இருக்குது. அதே மாதிரி இது அது எம்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 mAh பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ட்ரோனோட பேட்டரி சார்ஜ் போட்டிருக்காங்க. இது 50 வாட்ஸ் இதில் அவுட்புட் இருக்கிறனால நம்ம ட்ரோனோட பேட்டரி ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இஷ்யூ அந்த பேட்டரி பல்ஜ் மட்டும்தான். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆயிடுது. அதை தாண்டி இதை சார்ஜ் போடுறதுல நல்லா ஃபாஸ்ட் சார்ஜ் அவுட்புட் இருக்குது. நம்ம எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. அதே மாதிரி சார்ஜ் போடுற காம்பனன்ஸும் பார்த்தீங்கன்னா இதனால் எந்த இஷ்யூ வந்ததில்லை. ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிக்குது, எல்லாமே ரிலையபிளாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம எம்ஐ பிராண்ட் சூஸ் பண்ணுறோம். நம்ம இடையில பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு நம்ம வேறு நிறைய பிராண்ட்ஸ் வாங்கினோம். அது எல்லாமே ஒத்து வரல. இப்போ நம்ம பேக்கப் பிரிச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அது எப்படின்னு தெரில. இதனோட சார்ஜிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், 12 months வாரண்டி, டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. USB-C இன்புட் அண்ட் அவுட்புட், ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். என்னென்னா இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பயமாக இருக்குன்னா, இது மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் 2024 கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. பழைய ஸ்டாக்கு தான் இதே போல் விற்கிறாங்களான்னு தெரில. பேக் ஓப்பன் பண்ணால் இதில் ஒரு USB-C to USB-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. ப்ளஸ் இந்த பவர் பேங்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜியாமின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுங்களா ப்ளஸ் 2 USB-A அவுட்புட் இருக்குது. ஒரு USB-C இன்புட் அண்ட் அவுட்புட். இதுலேயே சார்ஜும் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி அவுட்டும் எடுத்துக்க முடியும். நம்ம இதில் கனெக்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் அவுட்புட் வருது. இதில் 10,000 mAh மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பழைய பவர் பேங்க் என்ன சைஸோ அதே சைஸ் தான் இருக்குது. சரிங்களா? பழைய பவர் பேங்க்கோட அதே சைஸ் தான். அதனால் பிராண்ட் நேம் மட்டும் இங்கே எம்ஐன்னு இருக்குது, இங்கே ஜிஎம்ஐன்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பியும் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இதில் USB-Cயும் 2 USB-A மட்டும் தான் வருது. இது நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர் பேங்க் நம்ம எம்ஐயில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால் இது நான் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு போர்ட்டபிள் பவர் பேங்க் ஹேண்டியாக வேணும் அப்படின்னா இந்த பவர் பேங்க் நீங்கள் தாராளமாக வாங்க முடியும். சார்ஜ் போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக சார்ஜ் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்ட டிவைசஸ்க்கும் நம்ம எவ்வளவோ டிவைசஸ் சார்ஜ் பண்ணியிருக்கோம். சார்ஜ் போட்ட டிவைசஸும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உங்களுக்கு என்னோடய பையிங் லிங்க் அமேசானோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். நம்ம எப்போவுமே புதுசாக ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணுறது இல்லைங்க. மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு சஜஷன் வீடியோவை போடுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.